அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஏசாயா 49, 15, 16 வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் என்று சங்கீதம் 27:10 நாம் வாசிக்கிறோம். ஆமென். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் தேவனே, இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, இந்த காலை வேளைக்காய்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களை உடைய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரை பாடி துதித்து நாமத்தை உயர்த்துகிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும். அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும், பல நாள் போராட்டங்களுக்கு முடிவு வரட்டும், பல நாள் கண்ணீருக்கு முடிவு வரட்டும். புது வழிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கிருபை மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை பாடி ஆராதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி, ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி, ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, சம்பவே உமக்கு ஆராதனை, மேன்மையாவே உமக்கு ஆராதனை, மிக சம்பவே உமக்கு ஆராதனை, மேன்மையாவே உமக்கு ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, அப்பா பிதாவே ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை,
காலையிலும் காலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஆமென் ஆமென் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் போகாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் பாதம் கல்லில் போகாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சாத்தானின் சகல வலிமையை
அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லையே. இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லையே. உன்னத தேவன் எனது அடைக்கலம் அங்கோ உறைவிடா. உன்னத தேவன் எனது அடைக்கலம் அங்கோ உறைவிடா. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையே. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்கலாம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்கலாம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். ஆமென் ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. நீரே ஆராதனை நாயகன் நீரே. நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. பிடிவள்ளியே எந்த பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. பிடிவள்ளியே எந்த பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆமென். முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான்
சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான். சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹalleluya. ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya, ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே ஜீசஸ். அடக்கினார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தாம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென் ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கோ செவிடருக்கோ சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கோ செவிடருக்கோ சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென் ஆமென். அதிசயங்கள்
உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஆமென் ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதோ நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, கட்டுகளை அடுத்து விடுதலை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உடைய பரிசுத்த திருநாம மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், இருக்கிறவராக இருக்கிறவரும், நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவரும், உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியுமாய் இருக்கிற சர்வ வல்லமையிலே எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் திருநாமத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை வெளிப்படுகிற காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். வழிகாட்டுகிற வழி நடத்துகிற காலை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே, இருக்கிறவளை இல்லாதவைகளாகவும் இல்லாதவளை இருக்கிறவளை போலவும் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, விசுவாசத்தில் பலவீனம் அடைந்து வந்திருக்கலாம், நம்பிக்கை குறைந்து போய் இருக்கலாம், வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், பாதைகள் மூடப்பட்டிருக்கலாம். இதை பார்த்து சோர்ந்து போய் சமூகத்தில் வந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் புது வழியை நம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்க போறதுக்காக நன்றி அப்பா. வெங்கல கதவுகளை, இரும்பு தாழ்பால்களை உடைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த காலை நேரத்தில் திறக்கட்டும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு நேராய் நடத்தும். அதிக நேரம் தேவ சமூகத்தில் நிற்கவும், ஜெபிக்கவும், தேவ உறவில் வாழவும், தேவ சத்தத்தை கேட்கவும், தேவ சித்தத்தை செய்யவும், தேவ நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு தந்து காக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கைகளுக்கு விசேஷமாய் ஜெபிக்கிறோம். எதிர்காலங்களை கத்த பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வருங்காலங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் இந்த காலை நேரத்தில் கட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவருடைய எதிர்காலத்தை சேதமாக்கி விடாதபடி, சத்துரு சேதமாக்கி விடாதபடி, பொல்லாத வல்லமையை தடுமாற பண்ணி விடாதபடி தொடர்ந்து கத்த வைத்த நோக்கத்துக்கு நேராய், சித்தத்துக்கு நேராய் கடந்து போவதற்கு பிள்ளைகளுக்கு கருவிகளை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். கடந்த நாட்களில் அநேகருக்கு அற்புதங்களை செய்தீர் ஆண்டவரே, அநேகருடைய கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றீர் ஆண்டவரே, பல நாள் பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒரு புது காரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போவதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுவாராக. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சரணத்தை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். காலை நேரம் வந்திருக்கிறோம். அவர் பிரசன்னத்திலே நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் பிரசன்னம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் எந்த குறைவுகளும் இருக்காது. தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாக மனதோடு அவர் பிரசன்னத்தில் நிரம்பி நாம் பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, பாடல பாடுங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. சொல்லி பாடலாமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் நான் பறக்கிறேன் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. சொல்லி தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உள்ளத்திலிருந்து உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினி, மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே.
பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உங்க சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனான். ஒரு விஷயம் கூட, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, ஓ என் துருகமானீரே, என் நண்பனா. ஒரு விஷயம் கூட, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே. காலை நேரத்துல என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும் பிரசன்னம். சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுவதுமாய் எந்த குறைவுகளும் இல்லாதபடி உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சென்று எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உம்முடைய சமூகம் முன்பதாக சென்றதே, அதே போல அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக எங்கள் வழிகளை பாதுகாத்து நடத்தும்படியாய் இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இந்த நாள் கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு பலன் கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இந்த காலை நேரத்தில் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்து இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம். தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். உதாரணத்திற்கு எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை
நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம், பாருங்க, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இந்த இடத்துல எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கு அவன் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்திற்கு வருகிறான். எந்த இடம்? பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தான். பாபிலோன் என்பது ஒரு அடிமைத்தனங்கள், இருள் நிறைந்த ஒரு காரியம். ஆண்டவர் வெறுக்கிற அநேக காரியங்கள் அந்த பாபிலோனிலே இருந்தது. அடிமைத்தனத்திலே வாழ்ந்த ஒரு அனுபவம் பாபிலோனிய அனுபவம். இந்த பாபிலோனிலிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு, இதே போல நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம். உண்மையாகவே புறப்பட்டது மிக முக்கியம் அல்ல, சேருகிற இடம் மிக முக்கியம். அங்க வாசித்தோமே, பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய கரம் தன் மேல் இருந்ததனால் எருசலேமுக்கு வந்தான் என்று நம்ம வாசித்தோம். அப்ப எருசலேமுக்கு ஒரு மனிதன் கடந்து வர வேண்டும் என்றால், எருசலேம் என்பது ஒரு ஆசீர்வாதம், எருசலேம் என்பது தேவன் இருக்கிற ஒரு இடம். இந்த எருசலேமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு, தேவன் இருக்கிற ஒரு ஸ்தலத்திற்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு ஒரு மனிதன் கடந்து வர வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியம் கர்த்தருடைய கரம் தன் மேல் இருக்க வேண்டும். பாபிலோனிலிருந்து புறப்படுவது ஒரு பெரிய காரியம் அல்ல, புறப்படுவது தேவன் கொடுக்கிற கிருபை. கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில அடிமைத்தனங்களோடு நம்ம வாழ்ந்திருக்கலாம், சில தீய பழக்கத்தோடு நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பாபிலோனிலிருந்து, ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்மை புறப்பட பண்ணினார். ஆனால் புறப்பட்ட நாம் எந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைந்த எருசலேமுக்கு நாம் கடந்து வர வேண்டும். எருசலேமுக்கு நாம் கடந்து வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியம் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வாசித்தோம், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று. இந்த 2வது வசனம் வாசித்தோம், முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததனால் எருசலேமுக்கு வந்தான். பாபிலோனிலிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தார் என்றால் அதற்கு காரணம், எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில புறப்பட்டார்கள், தொடங்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், இந்த வருடத்தினுடைய முடிவு நம்முடைய வாழ்க்கையில சாட்சி நிறைந்ததாய் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வேண்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம் கூட இருக்கும் என்றால் எருசலேமுக்கு நாம் வர முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, அந்த இடத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். எஸ்ரா சாதாரணமாய் வரவில்லை. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்களை தாண்டி தான் எஸ்ரா வந்திருக்க முடியும். தடைகளெல்லாம் தாண்டி எருசலேமுக்கு வந்ததன் காரணம் என்ன? கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரம் மாத்திரம் நம்மேல் இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் ஒரு விதமான பிரச்சனைகளோடு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கலாம், பாபிலோனிலிருந்து பிரயாணப்பட்டு இருக்கலாம். ஆனால் முடிவு எருசலேமுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும்? உம்முடைய கரம் என் மேல் இருந்ததினால். கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் ஒரு மனிதன் பற்றி கொள்வான் என்றால், கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் ஒரு மனிதன் சார்ந்து கொள்வான் என்றால் எருசலேமுக்கு வர முடியும். மனிதனுடைய கரத்தை விட்டுவிட்டு, மற்ற காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தருடைய கரத்தை ஒரு மனிதன் பிடித்து கொள்ளும் போது நிச்சயமாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தங்கும், எருசலேமுக்கு வர முடியும். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. அதுதான் நம்ம வாசித்தோம். எஸ்ரா 7:9 பாபிலோனிலிருந்து புறப்பட்டாலும் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இந்த காலை நேரத்தில் ஒரு மனிதனோடு கர்த்தருடைய கரம் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தருவார் என்பதை சில மனிதர்களை இந்த காலை நேரத்திலே பார்த்து நாம் கடந்து போக போகிறோம்.
இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு பெரிய சாதனை அவர்கள் சாதித்ததற்கு காரணம் கர்த்தருடைய கரம் கூட இருந்ததினால்தான். இந்த காலை நேரத்தில் அந்த மனிதர்களோடு, அந்த பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை மேன்மைப்படுத்தி, அவர்களை உயர்த்தி, அவர்களை வழிநடத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை சுதந்திரிக்க செய்தது போல இந்த காலை நேரத்திலும் நம்மோடு கூட கர்த்தர் இருந்து அவருடைய கரத்தினால் நம்மை வழிநடத்துவாராக. சில நபர்களை நான் காட்ட வாஞ்சிக்கிறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு யாபேஸ் என்கிற ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் மிக பாடுள்ளதாய், துக்கம் நிறைந்ததாய், வேதனை நிறைந்ததாய் இருந்தது. ஆனால் இந்த நிலைமையிலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்களேயானால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் யாபேஸ் இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்? என்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, என் எல்லையை பெரிதாக்குறது மாத்திரமல்ல, உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். ஏன்? அந்த கரம் என்னோடு இருந்தாதான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து அவன் வேண்டிக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், என்னுடைய தொழில் பெரிதாக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த காலை நேரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். அல்லது சிலர் தீங்கு அனுபவித்து பொல்லாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாப்பு தீங்கெல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும், என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இதற்கு எல்லாவற்றிற்கும் மூலம், இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்னவென்றால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் அந்த மனிதனோடு கூட இருந்ததினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டானது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டானது? அவன் எல்லையை பெரிதாக்கினாரா? பெரிதாக்கினார். ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாபேசின் பட்டணத்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எல்லையை கர்த்தர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே விரிவாக்கினார். அதற்கப்புறம் தீங்கு யாபேசுடைய வாழ்க்கையிலே வராதபடி, துக்கப்படுத்தாதபடி அவனை விலக்கி காத்து கொண்டார். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். பாருங்க, அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரே துக்கம், சகோதரர்களால, குடும்பத்தினால, எல்லாராலையும் துக்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் சொல்றான், இனி என் வாழ்க்கையில துக்கம் இருக்கக்கூடாது, இனி என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கக்கூடாது. இப்படித்தான் அன்னாள் ஜெபித்தாள். அன்னாள் ஜெபித்த பிற்பாடு வேதம் சொல்கிறது, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அந்த மனிதனை கனப்படுத்துகிறார், அந்த மனிதனை உயர்த்தி காட்டுகிறார். வேதம் சொல்லுகிறது, சகோதரர்களை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்றவனாய் இருந்தான். இந்த காலை நேரத்தில் குடும்பத்தாலோ, சமுதாயத்தாலோ, உறவுகளாலோ, நண்பர்களாலோ ஒருவேளை ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு வெறுக்கப்பட்ட அல்லது அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். அவர் கரம் நம்மோடு இருக்குமானால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் கரம் ஒரு மனிதனோடு இருக்கும் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குவார். ஒரு மனிதனோடு கர்த்தருடைய கரம் இருக்குமானால் எந்த தீங்குகளும், எந்த பொல்லாப்பும் வராதபடி கர்த்தர் வேலியடைத்து அந்த மனிதனை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு கனம் உண்டாகும். அன்னைக்கு அன்னாளுடைய வாழ்க்கையில் நிந்தை நீக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா?
அவரை பிடித்து கொண்டாள், அவள் ஜெபித்தாள். இந்த காலை நேரத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். முதல் காரியம், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் மாத்திரம் ஒரு மனிதனோடு கூட இருக்குமானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற முதல் காரியம் தெரியுமா? கனத்தை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த மனிதனை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கலாம். யோசுவா 4வது அதிகாரம் 22, 23வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோசுவா 4வது அதிகாரம் 22, 23வது வசனம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். சற்று யோசித்து பாருங்க, யோர்தானை கடந்த ஒரு சம்பவம். இங்கு வெட்டாந்தரை வழியாய் யோர்தானை கடந்து வந்தார்கள். அற்புதம் நடக்கும், தடைகள் மாறும். முதல்ல நான் சொன்னேன், யாபேசுடைய வாழ்க்கையில துக்கம் இருந்தது, வேதனை இருந்தது, நிந்தைகள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது, அற்பமாய் எண்ணப்பட்ட வாழ்க்கை இருந்தது. இதையெல்லாம் மாற்றி அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, எல்லையை பெரிதாக்கினது மாத்திரமல்ல, தீங்குகள் வராதபடி, துக்கங்கள் மீண்டும் வராதபடி அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இரண்டாவதாக ஒரு மனிதனை பார்க்கிறோம், யோசுவா என்கிற ஒரு தேவ மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். வெட்டாந்தர வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். ஏன்? யோர்தானை கடந்தால்தான் ஆசீர்வாதம், யோர்தானை கடந்தால்தான் அற்புதம் ஒரு பெரிய தடையாய் நிற்கிறது. யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அதை சாதாரணமாக மனித பலத்தினாலோ சுய பலத்தினாலோ நம்ம இருக்கிற அறிவினாலோ அந்த யோர்தானை கடந்து விட முடியாது. அந்த யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அதை கடக்க நிச்சயமாக யாராலும், எந்த நபராலும் முடியாது. ஆனால் அவன் செய்கிற காரியம் தெரியுமா? உபவாசித்து ஜெபித்து கர்த்தருடைய கரத்துக்காய் நிற்கும்போது வெட்டாந்தர வழியாய் யோர்தானை கர்த்தர் கடக்க பண்ணினார். தடைகள் எல்லாம் மாறும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே மாற்றி போடுவார். ஒருவேளை ஒரு பெரிய யோர்தானை போல, செங்கடலை போல, எரிகோ கோட்டையை போல பெரிய தடைகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். என்ன நடக்கும்? எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பெரிய யோர்தான் பிரவாகித்து வந்தாலும், எவ்வளவு பெரிய செங்கடலாய் இருந்தாலும் அதை எல்லாம் கர்த்தர் பிளக்க செய்து வெட்டாந்தரையிலே நடக்க பண்ண தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் என்று மீகாவிலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயமாய் நம்புங்கள். தேசத்தினுடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருக்கலாம், நம்முடைய அநேக கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். வாசிக்கலாமா? மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்ப இந்த காலை நேரத்தில் எத்தனையோ தடைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். தொழில தடைகள் இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில தடைகள் இருக்கலாம், குடும்பத்திலே தடைகள் இருக்கலாம், சமுதாயத்தின் காரியத்தில் தடைகள் இருக்கலாம், ஒரு வீடு கட்டுவதில் தடைகள் இருக்கலாம். எத்தனையோ தடைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். எப்படி இந்த தடையெல்லாம் தாண்ட போகிறேன், எப்படி இந்த தடைகள்லாம் தாண்டி ஜெயிக்க போகிறேன் என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் மாத்திரம் என்னோடு இருக்குமானால் கர்த்தர் வெட்டாந்தர வழியாய் தடைகளை நீக்கி போட்டு அவர் என்னோடு கூட வந்து அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை நிச்சயமாய் நாம் காண்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 மனிதர்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலில்
யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் இந்த துக்கம் மாறியது, சந்தோஷம் பெருகியது, கனம் பெற்றவனாய் இருந்தான், உயர்வு அவன் வாழ்க்கையில வந்தது. இதே போல இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்கிற உங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகும், கனம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், தீங்கு வராது, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது ஒரு மனிதரை குறித்து பார்த்தோம், யோசுவா. வேதம் சொல்லுகிறது, அவன் வெட்டாந்தரை வழியாய் யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலருக்கெல்லாம் பயமா இருந்திருக்கும், ஐயோ இந்த யோர்தானை எப்படி கடக்க போகிறோம், இது எப்படி ஆகும், இது முடியுமா, இந்த யோர்தானை கடந்தாதானே ஆசீர்வாதம், இந்த தடையை யார் நீக்க முடியும், எல்லாம் யுத்த வீரர்கள் தான், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனால் முடியல. ஆனால் யோர்தானை கடக்க பண்ணுவது தேவன் மாத்திரம், அவர் கரம் மாத்திரம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி போட்டு வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம், பாருங்களேன், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும், தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும். தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும். மூன்றாவது காரியம், எஸ்ராவுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. அநேக பொருட்கள் அவன் கையில் இருக்குது. இதை பாதுகாக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தான் துணையா இருக்க வேண்டும். ராஜாவினிடத்துல போய் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தார்கள். அவங்க செய்த காரியம் என்ன? உபவாசம் பண்ணினார்கள், தேவ கரத்தை நோக்கி பார்த்தார்கள், அற்புதம் நடந்தது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று. மூன்றாவது, நன்மை செய்யும் கரம். இந்த காலை நேரத்தில் ஒரு நன்மை எதிர்பார்த்து என் வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு பாதுகாப்பு உண்டாகாதா, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி நன்மை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய கரம் இந்த காலை நேரத்தில் நன்மையை உங்களுக்கு செய்யும். 118வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 118வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில், நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம், பாருங்களேன், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் வலதுகரம். அவர் கரம் சாதாரணமான கரம் அல்ல. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய கரம் என்று சொல்லுவது ஒரு சாதாரணமான கரம் அல்ல, அது பராக்கிரமம் செய்யும் கரம். 119ஆம் சங்கீதம் 173வது வசனத்தை வாசியுங்கள். 119வது சங்கீதம் 173வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. பாருங்க, உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கும். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கும். 104ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 104வது சங்கீதம் 28வது வசனம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க, நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நன்மையை எப்படி பெற்றுக்கொள்ளுகின்றன என்றால், தம்முடைய கையை அவர் திறக்கும் போது நன்மையால் திருப்தியாகும். உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தர் கரம் நன்மை நிறைந்த கரம். இந்த காலை நேரத்தில் ஒரு நன்மை என்றால் குட்னஸ், ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்த்து என் வாழ்க்கை நன்மை கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா, ஒரு சமாதானம் உண்டாகாதா, ஒரு பெருக்கம் உண்டாகாதா, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதா என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அவர் கரத்தை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம்.
கர்த்தருடைய கரம் நன்மையானதை செய்யும் கரம். அதனால தான் வாசித்தோம், எஸ்ராவில் நம்ம வாசிக்கும் போது 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் கரம் நன்மையை கொடுக்கும். 3 நபர்களை இந்த காலை நேரத்தில் நான் காட்டுகிறேன். ஒரு மனிதன் யாபேஸ், துக்கம் நிறைந்த ஒரு மனிதன், வேதனை நிறைந்த மனிதன், அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்தினார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் எல்லையை பெரிதாக்கினார், தீங்கு வராதபடி காத்து கொண்டார். 2வது ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம், யோசுவாவை குறித்து. தடைகள் நின்றது, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் இந்த தடையை தாண்ட வேண்டும், என்ன செய்வதென்று தெரியவில்லை. கர்த்தர் கரம் கொடுத்து யோர்தானை நிறுத்தினார். யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்பும் ஒரு காலம் வரும். நிச்சயமாய் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டால் யோர்தானை கடக்க கர்த்தர் கிருபை தருவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுவார். 3வது எஸ்ராவை குறித்து பார்த்தோம். நன்மையை செய்யும் கரம் அவருடைய கரம். இந்த காலை நேரத்தில் யாரையும் நம்ப முடியல, மனிதரை நம்ப முடியல, எந்த நபரையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கர்த்தரை தேடும்போது, உபவாசத்தோடு தேடும்போது அவர் கரம் நன்மையை கொடுக்கும் கரமாய் இருக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த 3 நபர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்த கரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க கேட்கலாம். எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிப்போம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனில் இருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கண்டிப்பா எருசலேமுக்கு வருவோம். முடிவிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்மை எருசலேமுக்கு கொண்டு போவார், ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு போவார். ஆனால் அவர் கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். தயவுள்ள கரத்தை, இரக்கம் நிறைந்த கரத்தை, உயர்த்தும் கரத்தை, துணையாயிருக்கும் கரத்தை பிடித்து கொள்வோம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். சொல்லுங்க, தீங்கு வேண்டாம்ப்பா, இத்தனை நாட்கள் தீங்கு அனுபவிச்சுட்டேன், இனி தீங்கு வேண்டாம், பொல்லாப்பு வேண்டாம், வாதைகள் வேண்டாம், வியாதிகள் வேண்டாம், இன்று கண்ட எகிப்தனை இனிமே நாங்கள் பார்க்க கூடாதபடி உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தடைகள் விலகட்டும், தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நீங்க ஜெபிக்கும் போதே இந்த காலை நேரத்தில் எல்லா தடைகளும் மாறுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். அற்புதத்தின் கரம், விடுதலையாக்கும் கரம், தெய்வீக சுகமளிக்கும் கரம், அந்த கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. விடுதலையின் கரத்தை நீட்டுவீராக. அற்புதங்கள் செய்வதற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து விடாதபடி, சூழ்நிலைகளை கண்டு எங்கள் மனம் ஆண்டவரை இறுகி விடாதபடி உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஓட, எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலே வெற்றியை காண, ஆண்டவரை ஜெய ஜீவியமாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் இந்த காலை நேரத்தில் அற்புதத்தை செய்யட்டும், தடைகளை விலக்கி போடட்டும், சுகம் உண்டாகட்டும். அற்புதத்தின் கரம், விடுதலையின் கரம், விண்ணப்பத்தை கேட்கும் கரம், அற்புதங்களை செய்கிறவர் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.